கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசும் பேசவில்லை என்று முதல்வரும் வரவில்லை என்ற ஒரு கருத்தை பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தொல் திருமாவளவன் பாமக கூட்டணியில இடம்பெற்றா நாங்க வெளியே போறது கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படிங்க? அதாவது இன்னும் இதுவரைக்கும் அப்படி ஒரு முயற்சியே எதுவும் வரல. என்னன்னா எங்கிட்ட கூட்டணிக்கு வர்றேன்னு அவங்க வரவும் இல்லை, எங்க தலைவர் பேசவும் இல்லை. அது வந்தாத்தான் இந்த பேச்சு கேடும். இப்ப எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காம இருக்கல. நாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? இதை பொறுத்தளவுல கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறது. தொல் திருமாவளவன் பாமக கூட்டணியில இடம்பெற்றா நாங்க வெளியே போறது கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படிங்க? அதாவது இன்னும் இதுவரைக்கும் அப்படி ஒரு முயற்சியே எதுவும் வரல. என்னன்னா எங்கிட்ட கூட்டணிக்கு வர்றேன்னு அவங்க வரவும் இல்லை, எங்க தலைவர் பேசவும் இல்லை. அது வந்தாத்தான் இந்த பேச்சு கேடும். இப்ப எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காம இருக்கல. நாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? இதை பொறுத்தளவுல கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறது. தொல் திருமாவளவன் பாமக கூட்டணியில இடம்பெற்றா நாங்க வெளியே போறது கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படிங்க? அதாவது இன்னும் இதுவரைக்கும் அப்படி ஒரு முயற்சியே எதுவும் வரல. என்னன்னா எங்கிட்ட கூட்டணிக்கு வர்றேன்னு அவங்க வரவும் இல்லை, எங்க தலைவர் பேசவும் இல்லை. அது வந்தாத்தான் இந்த பேச்சு கேடும். இப்ப எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காம இருக்கல. நாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? இதை பொறுத்தளவுல கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறது. ராமதாசுடன் திமுக கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று அமைச்சர் பெரியசாமி விளக்கம் அளித்திருக்கிறார்.